ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது என்னென்னா, இப்போதெல்லாம் அதிகமானவர்களுக்கு முடி உதிர்வு பாதிப்பு என்பது பொதுவாகவே காணப்படுகிறது. இதற்கு காரணங்கள் என்னென்று பார்த்தால், நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள், பொல்யூஷன் என்பவற்றால் தலைமுடி உதிர ஆரம்பித்து அடர்த்தியும் குறைகிறது. நம்ம கூந்தலை வீட்டிலேயே செலவில்லாமல் பராமரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளை அன்றாடம் நாங்கள் சாக்கடையிலையும் தோட்டத்திலேயும் ஊற்றிக்கொண்டு வருகிறோம். அதுதான் அரிசி கழுவிய தண்ணீர். அரிசி கழுவிய தண்ணீரா என்று சாதாரணமாக நினைக்காதீங்க. இதில் உள்ள சத்துக்கள் தெரிந்தால் நீங்கள் அந்த தண்ணீரை வீணாக ஊற்ற மாட்டீங்க. உங்களது கூந்தல் பராமரிப்புக்காக நீங்கள் அதிகம் பணம் கொடுத்து வாங்கும் கெமிக்கல் உற்பத்திகளை விட இது 100% இயற்கையும் 100% உங்கள் கூந்தலை பராமரிக்கக்கூடியது, இழந்த முடியை மீண்டும் வளர வைக்கக்கூடியதுமான ஒரு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய, செலவில்லாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் அரிசி கழுவிய தண்ணீர். கூந்தல் வளர்ச்சிக்கான ஒரு உற்பத்தி பொருள் தயாரிப்பதற்காக ஜப்பானில் அரிசி கழுவிய தண்ணீர் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆராய்ச்சியின் முடிவில் கூந்தல் வளர்ச்சி அதிகரிப்பதற்கான சத்துக்களும் முகத்தின் பொலிவை அதிகரிப்பதற்கான சத்துக்களும் இருப்பது ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்களினால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த அரிசி கழுவிய தண்ணீர் சேதமடைந்த தலைமுடியை வலுவாக்கி தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கிறது. இந்த அரிசி கழுவிய தண்ணீரில் ஸ்டார்ச் அதிகமாக காணப்படுகிறது. இது தலைமுடியை நீளமாக வளர வைக்கிறது. இந்த நீரில் காணப்படும் இனோசிட்டால் என்னும் சத்து இது சேதப்படுத்தப்பட்ட முடியை மீண்டும் புதுப்பிக்கிறது. இந்த நீரில் அமினோ அமிலங்கள், விட்டமின் பி மற்றும் இ, ஆன்டி ஆக்சிடனும் காணப்படுகிறது. இது தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்கி பொடுகு மற்றும் அலர்ஜிகள் ஏற்படாமல் தலைமுடியையும் ஸ்கேல்பையும் பாதுகாக்கிறது. தொடர்ந்து இந்த அரிசி கழுவிய தண்ணீரை நாங்கள் எப்படி கூந்தல் பராமரிப்புக்கு பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் வாங்க. இது போன்ற பயனுள்ள குறிப்புகளை உடனுக்குடன் பெற எமது மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் நாட்டரிசியாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அரிசியை நன்றாக தண்ணீர் விட்டு பிசைஞ்சு கழுவி முதல் தண்ணீரை வெளியில ஊற்றிருங்க. இரண்டாவது தரம் தண்ணீர் ஊற்றி அரிசியை நன்றாக 2 மணித்தியாலங்கள் வரைக்கும் ஊற விடுங்க. இட்லி, தோசை போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்க அரிசியை நன்றாக ஊற வைத்த பின்புதான் பயன்படுத்துவோம். அந்த தண்ணீரை கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். 2 மணித்தியாலங்களின் பின் இந்த அரிசி கழுவிய தண்ணீரை தனியாக வடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரிசி கழுவிய தண்ணீரை நாங்கள் உடனே பயன்படுத்தாமல் 12 மணித்தியாலங்கள் அல்லது 24 மணித்தியாலங்களுக்கு பிறகு பயன்படுத்துவோமானால் இதன் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். உடனேயும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதைவிட நீங்கள் 12 மணித்தியாலங்கள் ஸ்டோர் பண்ணி வைத்து அதன் பிறகு பயன்படுத்தும் போது இதன் நன்மைகள் இரட்டிப்பாக இருக்கும். இந்த அரிசி கழுவிய தண்ணீரை 12 மணித்தியாலங்களுக்கு பிறகு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அரிசி கழுவிய தண்ணீர் சிறிதளவு எடுத்துக்கோங்க. அதோட அரை மூடி எலுமிச்சையை புளிஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீரை ஒரு கொட்டனை யூஸ் பண்ணி தலைமுடியின் வேர்க்கால்களில் படும்படியாக நன்றாக மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தண்ணீருடன் எலுமிச்சை அரைமுடியை சேர்த்திருக்கிறதால எலுமிச்சையில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இரண்டுமே தலைமுடியின் வேர்பகுதிகளில் ஏற்படக்கூடிய பொடுகு மற்றும் அரிப்பு, அலர்ஜி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி தலைமுடியை ஆரோக்கியமாக பேணக்கூடியது. அரிசி மற்றும் எலுமிச்சை சேர்த்த இந்த தண்ணீரை ஒரு கொட்டனுண்டை யூஸ் பண்ணி தலைமுடியின் வேர்க்கால்களில் படும்படியாக நன்றாக அப்ளை பண்ணிக்கோங்க. 20 நிமிடங்கள் வரைக்கும் ஒரு டிஷ்யூ பேக் அல்லது பொலித்தீன் பேக்கால் கவர் பண்ணிக்கோங்க. இருபது நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மைல்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி தலைமுடியை நன்றாக வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்னட்ட எந்த ஷாம்பு போட்டால் சிறந்ததுன்னு கேட்குறீங்க. நீங்கள் ஷாம்பு தெரிவு செய்யும் போது சிக்கக்காய் அல்லது நெல்லிக்காய், அதாவது அம்லா போட்ட ஷாம்புவை பயன்படுத்தும் போது உங்களோட தலைமுடி கருமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். செகண்ட் மெதட்டை பார்த்துடலாம். உங்களுக்கு எந்த மெதட் இலகுவாக இருக்கிறதோ இரண்டில் ஒன்றை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். இந்த அரிசி கழுவின தண்ணீரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நீங்கள் தலைக்கு குளித்த பிறகு
இறுதியாக அரிசி கழுவின தண்ணீரால் உங்களோட தலைமுடி முழுவதுமாக கழுவிக்கோங்க. அல்லது இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்றை யூஸ் பண்ணி தலைமுடியின் முழுவதும் படும்படியாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அரிசி கழுவின தண்ணீர் தலைமுடிகளில் நாள் முழுவதும் இருந்து தலைமுடியை வறட்சி இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தலைமுடிகளில் ஏற்படக்கூடிய அலர்ஜி மற்றும் அரிப்பு, பொடுகு தொல்லை போன்றவற்றை கட்டுப்படுத்தி தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அத்துடன் தலைமுடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கிறது இந்த அரிசி கழுவின தண்ணீர். அதிக விலை கொடுத்து வெளியில் இருக்கும் கெமிக்கல் உற்பத்திகளை வேண்டி எங்களுடைய தலைமுடிகளை பாழாக்குவதை விட வீட்டில் உள்ள ஆரோக்கியமான இயற்கை பொருட்களை வைத்து எங்களுடைய தலைமுடிகளை இயற்கையான முறையில் பராமரித்து பாதுகாத்து கொள்ளலாம். இந்த அரிசி கழுவின தண்ணீர் பயன்பற்றி 4 பேர் தெரிஞ்சு கொள்ள உங்கள் ஃபேமிலிக்கு மற்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதி கேட்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.